வெல்கம் திரை ரசிகர்களுக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் போர். விஜய் நம்பியார் இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ், காளிதாஸ் ஜெயராம், சஞ்சனா நட்ராஜ், டிஜே பானு, மெர்வின் ரொசோரியோ இவங்க நடிப்பில் இந்த மாதம் மார்ச் தொடக்கத்தில் வெளிவந்திருக்க படம் தான் போர். விஜய் நம்பியார் ரொம்பவே ஃபேமஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பேன் இண்டியா டைரக்டர். அவர் இதுக்கு முன்னாடியே பாலிவுட்டில் ஆரம்பித்து மலையாளம், தமிழ் நிறைய படம் பண்ணியிருக்காரு, வெப் சீரிஸ் நிறைய கொடுத்துருக்காரு. ரொம்பவே ஃபேமஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூத்தோட ட்ரெண்டை ரொம்பவே ட்ராப் பண்ணுற மாதிரியான படம் நிறைய கொடுத்துருக்கு. அதே போல் இந்த படமும் ஹிந்தியில் டாங்கோன்ற படமாக வெளியாகி அதுலேருந்து தழுவி வந்த படம் தான் இந்த படம் போர். ஹிந்தியை தழுவி வந்தனால பாலிவுட், நார்த் இந்தியன் கல்ச்சர் ரொம்பவே இந்த படத்தில் வெளிப்படையாக தெரிகிற மாதிரி இருக்குது. இந்த படத்தினுடைய பேஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஈகோ கிளாஷ் தான். சீனியர் ஜூனியராக ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் காலேஜில் ஆரம்பித்து ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸில் சண்டையாக போய் ரெண்டு கேங் வாராக போய் அதை அப்படியே தொடர்ந்து போகிறத இந்த படமாக இருக்குது. ஒரு எண்டில் அர்ஜுன் தாஸும் இன்னொரு பக்கம் காளிதாஸ் ஜெயராமனும் இருக்காங்க. அர்ஜுன் தாஸ் இந்த படத்தில் ரொம்பவே நல்லாவே நடிச்சிருக்காரு. அவருக்கான ஒரு கிரேஸ், அந்த வாய்ஸ் கிரேஸு, அந்த மேனரிசம் பக்காவாக இருக்குது. அதே போல் ஜெயராம், காளிதாஸ் ஜெயராம் சொல்லணுன்னா அவர் ஒரு டிஃப்ரெண்ட் ஜாமெட்ரியில் இந்த படம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு கேரக்டரோட நம்ம எதிர்பார்த்துருக்கவே முடியாது. அவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்கு. ஒரு ப்ளே பாய் ரோலில் பயங்கரமான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கு. படத்துடைய நெகட்டிவ்னு சொல்லணுன்னா நிறையவே கெட்ட வார்த்தைகள், பீப் கண்டென்ட்டும் அடல்ட் கண்டென்ட்டும் நிறைய இருக்க மாதிரி இருக்குது. படத்துடைய ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயம் இருக்குது. படத்தில் வெளிப்படையாக வேறு எதுவும் பேச முடியாத விஷயங்கள் நிறைய எங்கள் யூத் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. படமே யூத் ட்ரெண்டு ட்ராப் பண்ணுற மாதிரியான ஒரு படம் தான். படத்தில் சொன்னால் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனு, சேம் செக்ஸ் மேரேஜு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சைல்ட் செக்ஸ் அப்யூஸ், இந்த படம்லாம் இந்த விஷயங்கள்லாம் இந்த படத்தில் ரொம்பவே மறைமுகமாக சொல்லியிருக்கு. இதுக்காக இந்த டைரக்டருக்கு ஒரு கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். எல்லாரும் பார்க்கக்கூடிய தன்மையில் இந்த படம் இல்லைனாலும் யூத் ஜென்ரேஷன்ஸ் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கனால கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். மற்றவங்க குழந்தைங்க ஃபேமிலியோட அட்வைசபிளாக போய் பார்க்கலாம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.